வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். பிரசாந்த் கிஷோர் இந்த பேரை நிச்சயமா நம்ம தமிழக அரசியல்ல கேள்விப்பட்டிருப்போம். எப்ப தெரியுமா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஐபேக் அப்படிங்கிற திமுகவுடைய தேர்தல் வேலைக்கு ஐபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐபேக் நிறுவனத்துடைய தலைவராக பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு. ஓகே, அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவரு இப்ப சமீபத்தில் இந்தியா டுடே சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற நபர் பேட்டி எடுத்திருக்காரு. இந்த பேட்டியில தமிழக பாஜக குறித்தும் அதனுடைய வளர்ச்சி குறித்தும் மக்களவை தேர்தலில் தமிழக பாஜக எவ்வளவு வரைக்கும் வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாஜகவுடைய மேலிடம் இந்தியா முழுவதும் அவங்களுடைய கட்சியை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல பல சர்வே முடிவுகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா சர்வே முடிவுலையும் ஒரு விஷயத்தை கிளியரா சொல்றாங்க. வரக்கூடிய தேர்தலில் மக்களவை தேர்தலில் பிஜேபி உடைய வாக்கு வங்கி இருக்கு பாத்தீங்களா, அது டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அதை தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. திமுகவுக்காக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 15% வரைக்கும் இருப்பதற்கு அதிகப்படியான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. தெலுங்கானால நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அரௌண்ட் 14% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இந்த 14% வாக்குகள் அப்படிங்கிறது தெலுங்கானால பாஜகவுடைய பேஸ்மெண்ட்டை ஃபென்டாஸ்டிக்காக அமைப்பதற்கான பெரிய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அவங்க கிட்ட பார்க்க முடியும். அதே மாதிரி தான் தமிழகத்திலையும். தமிழகத்தில் 15% வாக்குகள் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னாலே பாஜக நல்ல ஒரு பேஸை தமிழகத்தில் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு யார் பேசியிருக்கிறது? திமுகவுக்காக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ பாஜக மட்டும் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் வாக்குகளை வாங்கும் அப்படின்னா பாஜகவுடனான கூட்டணி இருக்குல்ல, 2014 18.5% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. இப்ப 10 வருடத்துக்கு பிறகு மோடியுடைய மிகப்பெரிய பாப்புலாரிட்டி, அண்ணாமலையுடைய பாத யாத்திரை, அண்ணாமலைக்கு பொதுமக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2014 விட அதிகப்படியான வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 2024 ஜெயிக்கும் அப்படிங்கிறது உறுதியான தகவல். அப்ப பிஜேபிக்கு அரௌண்ட் 15%, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து அப் டு 25% வரைக்கும் பாஜக தமிழகத்தில் வாக்கு வங்கியை வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் கிளியர் ஆயிரும். என்ன ஒரு விஷயம்? அதிமுகவுடைய அணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பல தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாயிரும். அப்படி அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னா 2026 தேர்தல், நான் பல முறை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதிமுக 2வது பிளேஸ்ல இருந்து 3வது பிளேஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அடுத்த களம் திமுகவா பாஜகவா இவங்களுக்கு இடையேயான மோதல் நேரடி மோதலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காலகட்டத்தில் அதிமுக வரலாறு காணாத தோல்வி அடைஞ்சிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலேயே அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதிமுகவை மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். ஸோ தனிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்படிதான் மிகப்பெரிய ஒரு புகழ் எம்ஜிஆர் அவர்கள் மேல இருந்துச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த தனிப்பட்ட பாப்புலாரிட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னால ஒருவேளை அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னா பாஜக ஆக்டிவான பாலிடிக்ஸ் இப்போ பண்ணிக்கிருக்காங்க தமிழக அரசியல்ல. பாஜக ஒருவேளை இல்லை அப்படின்னா அதிமுகனால மறுபடியும் கம்பேக் கொடுக்க முடியும். எப்படி பாஜக விடுவாங்க? அவங்க ஸ்ட்ராங்கா பேஸ் அமைக்கிறதுக்கு தான் அண்ணாமலையை மாநில தலைவராக போட்டு தீவிரமாக கட்சியை வளர்த்துக்கு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விட்டு கொடுப்பாங்க? அப்ப டெஃபினட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாஜகவுடைய கிராஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே மேலே தான் போய்க்கு இருக்குமே தவிர அதுலேருந்து கீழே டிப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருடைய கணிப்பாக இருக்கு. அதை தான் இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காரு. திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறாங்க பார்த்தீங்களா கட்சிகள், அவங்க தனிப்பட்ட வகையில் அவங்களால பெரிய அளவில் வளர முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. எதுக்காக? இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தனிப்பட்ட வகையில் அவங்களுடைய வாக்கு பர்சன்டேஜ் 6-7% அவங்க கிட்ட வாக்கு வங்கி இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க. எதுக்காக 30 லட்சம் வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா திராவிட கட்சிகளோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை. சீமான் அவர்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காரு. அதனால அவருக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரிக்குது.
தேசிய கட்சிகளான பாஜகவும் காங்கிரஸும் இவ்வளவு காலம் செய்த பெரிய தவறு என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி அமைச்சது தான். இதிலிருந்து, இந்த முடிவிலிருந்து பாஜக முழிச்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை இதில் தீர்க்கமாக இருக்காரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல அவர் தெல்ல தெளிவாக இருக்காரு. ஆனால் காங்கிரஸ் அந்த முடிவை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ராஜகண்ணப்பன் அவர்கள் காங்கிரஸை மிக இழிவாக பேசியிருந்தார். அதாவது கரெக்டாக எலெக்ஷன் டயத்தில் மட்டும்தான் வந்துருவாங்க, சீட்டு வாங்குறதுக்காகவே கட்சி நடத்துகிறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய மினிஸ்டர் வந்து பேசியிருந்தாரு. திமுக மினிஸ்டர் பேசி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணா அறிவாலயத்தில் அந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிறாங்க காங்கிரஸ். அப்படிங்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே வரமாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. ஏன்னா நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட எந்த மாநில கட்சிகளும் பெருசாக கூட்டணி வந்து அமைக்க மாட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னு டிஎம்சி சொல்லிட்டாங்க. பஞ்சாப்ல தனித்து போட்டி அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய பாராளுமன்ற இடங்கள், 80 தொகுதி இருக்கிற இடத்துல 11 தொகுதி மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு. அப்போ காங்கிரஸுக்கு ஒரே சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கட்சி திமுக தான். அப்போ திமுகவை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தான் காங்கிரஸ் வந்து முடிவாக இருக்காங்களே தவிர தமிழகத்தில் தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டெப்பையும் அவங்க எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது. ஓகே, உங்களுடைய பார்வை என்ன? பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய டாக் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்காக பாஜக எடுக்கக்கூடிய முயற்சிகள், காங்கிரஸ் தனிப்பட்ட வகையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியவே வரமாட்டாங்க, அது குறித்து உங்களுடைய பார்வைகள்லாம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.